நாலடியாரில் 10 அதிகாரங்களை படித்து முடித்துவிட்டோம். இப்பொழுது 11வது அதிகாரமாகிய பழவினை என்ற அதிகாரத்துக்குள் நுழைகிறோம். பழவினை என்பது முற்பிறப்புகளில் செய்யப்பட்ட செயல். அது நல்வினை தீவினை என்னும் 2 வகைகளை உடையது. அத்தகைய பழவினையின் தன்மையை கூறுவது ஆகலின் இவ்வதிகாரம் இந்த பெயர் பெற்றது. பழவினையின் இயற்கையை கூறுவதாவது, முற்பிறப்புகளில் மனிதரால் செய்யப்பட்ட அது இப்பிறப்பில் அவரை இன்னவிதமாகச் சேர்ந்து அவருக்கு இன்னவிதமாக பயனை அளிக்கும் என்பதை கூறுதலாம். அங்ஙனம் கூறுவதில் நல்வினை செய்தார் நல்ல இன்பமான அனுபவங்களை பெறுவர் என்பதையும், தீவினை செய்தார் துன்பத்தை தருகின்ற தீய அனுபவங்களை பெறுவர் என்பதையும் விளக்கும். ஆதலின் ஈகை முதலிய நல்வினைகள் செய்தவர்களை அடுத்த பிறப்பில் நலம் சேரும் என்பதும், அவை இல்லாதவர் வறுமையால் துன்புறுவர் என்பதையும் விளக்குவதற்கு இது ஈகை என்ற அதிகாரத்தின் பின் வைக்கப்பட்டது. பழவினை என்பது பண்புத்தொகை, அதாவது பழைமையாகிய வினை என விரியும். வள்ளுவப் பெருமான் இதனை ஊழ் என்ற தலைப்பில் குறித்திருக்கிறார். வள்ளுவர் அடுத்த பிறவி வரை காத்திருக்க வேண்டாம், காலையில் செய்த ஒரு வினை பிற்பகலில் மாலையிலேயே அதனுடைய பலனை தரும் என்று பொருள் தருமாறு, பிறர்க்கின்னா முற்பகல் செய்யின் பிறர்க்கின்னா தமக்கின்னா பிற்பகல் தாமே வரும் என்கிறார். ஊழ் என்பது குறித்து பண்டைய தமிழ் இலக்கண இலக்கியங்கள் சொல்லும் கருத்தையும் சுருக்கமாக பார்ப்போம். தொல்காப்பியர் ஊழினை பால் என்ற சொல்லினால் குறித்துள்ளார். பகல் என்பது பால் ஆகும், அதாவது பாகுபடுத்துவது. அவரவர் வினைகளுக்குரிய விளைவுகளை பாகுபடுத்தி அவரவர்க்கு கொண்டு சேர்க்கும் நுண்ணாற்றல் பால் எனப்படும் ஊழ் ஆகும். பால் வரை தெய்வம் என்பது அவருடைய வாக்கியம். அதாவது இந்த ஊழ் உரியவனுக்கு அதன் பயனை வழங்கும் இறைவனை குறித்துள்ளார் பால்வரை தெய்வம் என்ற தொடர் மூலமாக. இந்த தெய்வத்தை திருவள்ளுவர் வகுத்தான் என்று தன்னுடைய குறளிலே குறிப்பிடுகிறார். வகுத்தான் வகுத்த வகையல்லால் கோடி தொகுத்தார்க்கும் துய்த்தல் அரிது என்பது அவருடைய குறள். இந்த ஊழ் தானே உரியவனை அதனுடைய பலன்களை கொண்டு சேர்த்தும் என்பது வேத மறுப்பு தத்துவங்களாகிய ஆசீவகம், சமணம், பௌத்தம் ஆகியவற்றின் கொள்கையாகும். ஆனால் இந்த ஊழை கொண்டு சேர்த்துவதற்கு ஒரு இறைவன், ஒரு தலைவன் வேண்டும் என்பது சைவ சித்தாந்தம் கூறும் கருத்து ஆகும். புறநானூற்றில் கணியன் பூங்குன்றனும் பேர் யாற்று நீர் வழிப்படுவும் புனைபோல் ஆறுயிர் முறை வழிப்படுவும் என்பது திறவோர் காட்சியின் தெளிந்தனம் என்று பாடியுள்ளார். காப்பியங்களில் மூத்த காப்பியமாகிய முத்தமிழ் காப்பியம் சிலப்பதிகாரம் உணர்த்தும் மூவகை உள்ளுரைகளுள் ஒன்றான ஊழ்வினை உறுத்து வந்து ஊட்டும் என்பதும் நாம் நோக்கத்தக்கது. ஊழ்வினை வந்து உறுத்தது ஆகலின் வாழ்தல் வேண்டி ஊழ்வினை துறப்ப, இந்த பகுதிகளெல்லாம் சிலப்பதிகாரத்தில் உள்ளன. பௌத்த காப்பியமாகிய மணிமேகலையில் ஊழ்வினை வந்து இவன் உயிர் உண்டு கழிந்தது என்று சார்ங்கலன் என்னும் பார்ப்பனச் சிறுவன் உயிரினை ஊழ்வினை கொண்டு போயிற்று என்று சஞ்சலமுற்றிருந்த அவன் தாய் கோதமைக்கு காவல் தெய்வம் சம்பாபதி சாற்றுவதாக இந்த பகுதி அமைந்துள்ளது.
திருமுறைகளில் இறைவன் திருவருளால் ஊழ்வினையினை வெல்லலாம் என்ற கருத்து மேலோங்கி உள்ளது. திருஞான சம்பந்தர் ஒருநெறிய மனம் வைத்து உணர்ஞான சம்பந்தன் உரை செய்த திருநெறிய தமிழ் வல்லவர் தொல்வினை தீர்தல் எளிதாமே என்று பாடுகிறார். திருநாவுக்கரசரோ நினைந்துருகும் அடியாரை நைய வைத்தார், நில்லாமே தீவினைகள் நீங்க வைத்தார் என்று பாடியிருக்கிறார். திருக்குறள் உரையாசிரியர்களுள் ஒருவராகிய பரிமேலழகர் இருவினைப் பயன் செய்தவனையே சென்று அடைதற்கு ஏதுவாகிய நியதி, ஊழ், பால், முறை, உண்மை, தெய்வம், நியதி, விதி என்பன ஒரு பொருட்கிளவி என்று தம் புலமை நலம் தோன்ற பொருள் விளக்கம் செய்தார். அடுத்து கம்பர் வரைந்த இராமாவதாரத்தில் ஒரு காட்சியை பார்ப்போம். தன் தமையன் முடிசூடாவாறு மந்தரையும் கைகேயி அன்னையும் செய்த சூழ்ச்சியைக் கண்டு பொங்கி எழுந்த இளவல் இலக்குவனை அமைதிப்படுத்தும் பாங்கில் நதியின் பிழையன்று நறும் புனல் இன்மை அற்றே பதியின் பிழையன்று பயந்து நமைப் புறந்தாள் மதியின் பிழையன்று மகன் பிழையன்று மைந்த விதியின் பிழை இதற்கு என்கொல் நீ வெகுண்டது என்றான் என்று கார்முகில் வண்ணனான ராமபிரான் விடையிறுத்தான். இங்கும் விதியின் விளையாட்டு சுதந்திரமாக நடைபெறுவதை கம்பன் அழகாக சித்தரித்துள்ளான். பழவினை அல்லது ஊழ்வினை பற்றிய கோட்பாடு தமிழ்நாட்டில் மட்டும் இல்லாமல் உலகெங்கிலும் நாகரிகம் படைத்த நன்மக்களால் பின்பற்றப்பட்டுள்ள அறக்கோட்பாடு என்பது பல நூல்களையும் பயிலும்போது தெள்ளிதிற் புலனாகிறது. இந்த பின்புலத்துடன் நாலடியாரில் உள்ள பழவினை அல்லது ஊழ் என்ற அதிகாரத்துக்குள் நுழைந்து அடுத்து வரும் 10 பாடல்களுக்கு பொருள் காண முனைவோம்.